ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான 7th வீக் டே 2 நைட் ஓட்டுஸை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் நல்ல ஒரு இடத்துக்கு போகும். அதுக்கு நீங்கள் காரணமாக கூட இருக்கலாம். ஸோ மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நான் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்பேன், அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நிறைய சம்பவங்கள்லாம் நம்மளுக்காக அப்படியே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சு. நிறைய பேர் அப்படியே டென்ஷனில் வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மஞ்சரி, போன வாரம் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாம் இப்போ வந்துட்டு போர்க்கொடி தூக்கிட்டு முன்னாடி வந்து போர்டை நிறுத்திருக்காங்க. கோ பேக் மஞ்சரி, கோ பேக் அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ அதிகார திமிரு சொல்லுவாங்க பாருங்க, அப்படியே அடிமமாக நடத்துகிறாங்க. ஒரு ஹிட்லரை தோற்றுறார் போல, ஹிட்லர் ஃபோன் பண்ணுவார் போல இருக்குது. மஞ்சரி நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னை விட ரொம்ப ஓவராக பண்ணுறீங்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அவங்க தோரணே மாறிப்போச்சு. தன்னை வந்து முழு சந்திரமுகியாக மாற்றிக்கிட்ட மாதிரி இருக்குது. அதனால் பிக் பாஸ் டென்ஷன் ஆகிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்து 3 பேட்ச், இந்த 3 பேட்சை கழிட்டாங்கன்னா அவங்க கேப்டன்ஷிப்பை தூக்கிடலான்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் முத்துக்குமார் இறங்கி வச்சார் இது ஆப்பு. ஏன்னா மார்க்கிங் நீங்கள் எப்படி பண்ணி தெரியும்னு சொல்லிட்டு அவங்கள மார்க் பண்ணி இப்படி தான் இருக்குது உங்கள் மார்க்குன்னு சொல்லி ஒரு அக்ரஷனாக பேசியிருப்பாங்க. அதை வந்து எடுத்து வச்சார். சமமாக செஞ்சு அதுக்கப்புறம் சாச்சனா பண்ணி 2 தூக்கிட்டாங்க. கதறி அழுதாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே உங்களுக்கு வந்துட்டு மஞ்சரி அவர்கள் அதிகார திமிரில் அப்படி ஒரு மாதிரி பண்ணாமல் தோணுதா, இல்லை பிக் பாஸ் தேவையில்லாமல் டாஸ்க் கொடுத்துட்டாருங்க அப்படி தோணுதா? அதை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்க் வரப்போகுது. அதனால தான் இவங்களெல்லாம் உள்ளே வச்சு இவ்வளோ 3 ப்ரோமோ பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து சண்டை நடந்திருக்கும். ஏன்னா அங்கே ராஜாராணி டாஸ்க் வரப்போகுது. ராஜாராணி டாஸ்க் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம அசீம் அவர்கள் சண்டை போட்டுருப்பார் பாருங்க, நான் துப்பி கொடுக்குற சாப்பிட்றியா அப்படி கேட்டிருப்பாரு. மகாமந்திரி கோவம் வந்திருக்கு விக்ரமன். அதுக்கப்புறம் நம்ம ராஜாராணி அவங்க பண்ண அட்டூழியங்கள் அஜிஜியோ. அதில் வந்துட்டு சிறுநீர் கொஞ்சம் வேண்டும், அதெல்லாம் ஹைலைட் வேறு எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் அதே ராஜாராணி டாஸ்க் வருது. இது என்ன கொடுமைனா ராஜா வந்து ராணாவான், ராணி வந்து சாச்சனாவான். போச்சுரா. இந்த பொண்ணு சும்மாவே சங்கு சக்கரம் மாதிரி ஜக விடுவாங்க. இதில் என்னென்ன ஆகுதுன்னு தெரியல, அதை பற்றி சொல்லுங்கள். 3வது பார்த்தீங்கன்னா டாஸ்க்ன்ற பேரில் இவங்க பண்ணுற அட்டகாசங்கள் அநியாயங்க. இந்த மாதிரி வந்துட்டு பாய்ஸ் டீம் ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்களா, கொஞ்சமாக மனசாட்சியோடு திங்க் பண்ணோம். ஒரு வாட்டி கூட அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது. இவங்க பண்ணுறாங்க பாருங்கள் அட்டூழியங்கள். அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதை 30 பண்ணோம் 3 வாட்டி, எல்லாமே 5 எக்ஸசைஸு. மனசாட்சி வேண்டாம். சரி, இன்றைக்கி பார்த்தா முத்துக்குமார்னா குரங்கு மாதிரி பண்ணுங்கன்றாங்க. அவரும் ஸ்போர்ட்டிவாக பண்ணிகிட்ருக்காரு. முடியலன்னு சொல்ல முடியாது. நான் பண்ணுறேன், இதோட விளைவுன்னு ஒன்று வரும், அதுக்கு நீங்கள் மாட்டணும் அப்படின்னு அவர் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் நாள் டாஸ்க்கையும் பண்ணார், இப்பயும் பண்ணுறாரு, எப்பயும் பண்ணுவார். நான் பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டார். அதே மாதிரி ஜெஃப்ரிக்காக ஒரு விஷயம் பண்ணார், செம்ம மாதம் இருந்துச்சு. சாச்சனா இருக்குது பாருங்கள், இருக்குலேயே பயங்கரமான இரிட்டேட். உங்களுக்கு எப்படி தோணுதுன்ற சொல்லுங்கள். அதே மாதிரி அருணுக்கு வந்துட்டு முத்துக்குமாரனுக்கு முத்தம் கொடுத்து சாரி கேட்குற மாதிரி ஒரு டாஸ்க்கு. இது ஆண்களை வந்து ஒரு பெண்ணு கொடுத்துருந்தா விட்டுருப்பாங்களா? இப்போ ஆண்களுக்கு இது வரைக்கும் இவங்க வச்ச டாஸ்க்கெலாம் பெண்களுக்கு ஒரு நாள் வச்சுருப்பாங்களா? வச்சா என்ன ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்கள். விட்டிக்கும். சரி, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரன். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 35,540 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 27.03. ஸோ முத்துக்குமாரன் எனக்கு ஃபுல்லாக வச்சு செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் முத்துக்குமாரன் அப்படி பேரை கேட்டவனே ஓடி வருவாங்க. யார் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா ஓடி வந்துட்டேன். என்ன பண்ணான் முத்துக்குமார், என்ன பண்ணான்? எதுவும் பண்ணலம்மா, என்ன பண்ணான்னு சொல்லுங்கள், இன்றைக்கி தூக்கிடுறேன். அப்புறம் ஜாக்கில் நைஸாக வருவாங்க, இந்த பக்கமும் அந்த பக்கம். சாச்சனா ஓடி வராங்க. என்ன இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து முத்துக்குமாரன் அண்ணன்லாம் கூப்பிட்றதில்ல, முத்துக்குமாரன் இங்கே பாருங்கன்னு. ஒரு இடத்துல வந்து முத்துக்குமாரன் நாங்கள் கண்டுக்கவே இல்லையா? ஏன்னா இந்த அம்மா வந்துட்டு ஜெஃப்ரிக்கு வந்துட்டு ஆல்ரெடி டாஸ்க் செஞ்சுட்டு போயிட்டார். குளிச்சுட்டு போயிட்டு வந்து வேலை செய்யலான்னு இருந்தால், அதான் போயிட்டீங்களா, திரும்ப ஒரு டாஸ்க் பண்ணலாம். அடப்பாவிங்களா, என்ன அதிகார ஆட்சின்னு சொல்லிட்டு அன்றைக்கி மஞ்சரி ஒரு பக்கம் டைலாக் பேசுகிறாங்க, அதை விட மோசமான கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கீங்க, இன்னும் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் பேசி வெளுத்தார். அதுக்கப்புறமா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மஞ்சரி வேறு உடந்தவர். என்னத்தான் சொல்கிறது, மஞ்சரி வந்து மூளையை விற்றுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஏதோ கடையிலேருந்து அடகு வச்சுட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடகு தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ப்ரொவிஷன் டாஸ்கில் பிரச்சனை ஆயிடுச்சுல, அதனால் மூளையை அடக வச்சுட்டு கொஞ்சம் சாமான்கள் வேணும் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனாலும் முத்துக்குமார் செம்ம மாதம் வந்து எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக இதுக்கு ஒரு விளைவு வரும்னு ஒரு மாஸ்டர் மைண்ட் லெவலில் திங்க் பண்ணி வச்சுருப்பாரு. வந்தால் சரி. 2வது பேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 21,626 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.45. இவங்க எப்படி தெரியுங்களா, இவங்களுக்கு வந்துட்டு அருண் பேரை கேட்டால் ஓடி வந்துடுவாங்க, முத்துக்குமார்னு சொன்னால் வந்துடுவாங்க. காலையில் அந்த ப்ரொமோவில் என்ன சண்டை, கொஞ்ச நேரம் சண்டை.
அருணுக்கும் மஞ்சளுக்கும் சண்டை நடக்குது. இந்த அம்மா உடனே வேக்ஜாக்னு கத்துறாங்க. ஏம்மா ஷட் ஆப் யூ நான்சென்ஸ். ஏம்மா பக்கத்தில் ரயன் அப்படி பதறாரு. நல்ல வேலை நம்மளை வந்துட்டு ஒரே வாரத்தை இந்த பக்கம் அமிச்சாங்க, இல்லைன்னா என் லைஃபே போயிருக்குன்னு நினச்சிருப்பார். ஏன்னா அவருக்கு பயம் வருது, இந்த பொண்ணு கூட வந்துட்டு லவ்வும் வந்துட்டு காலம் பூரா இந்த பொண்ணு கூட கஷ்டம் தான் பண்ண போல இருக்குன்னு நினச்சி பதறிடுவார். ஏன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி எப்போ எப்படி வந்து இதுவாக அவரை வெட்டிக்கிறாங்களே தெரிய மாட்டுது. சரி, அந்த அன்றாட வேலை அந்த முடிஞ்ச 30 செகண்ட்ஸில் வெளியே போகிறதுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. நம்ம முத்துக்குமரன் அழகாக வந்து ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னா அதில் கூட வன்மத்தை கேட்குறாங்க. எப்படி அந்த ஸ்கூல் டாஸ்க்கில் பண்ணாங்க பாருங்கள், ஸ்ட்ராட்டஜின்னு அப்படியே இது பண்ண ஒரு மாதிரி பேசுவோம் பாருங்க. அது அப்படியே அது பேசும்போது தெரியும் திமரில் ஆடுறான். ஏன் பா ஐயோ ரொம்ப கஷ்டங்க. அதாவது ஒரு காலத்தில் நான்லாம் எதுக்கு சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு எனக்கே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ வருத்தப்படுறேன். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 14,191 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.79. விஜய் விஷால் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தார். அழகாக தர்ஷிகா கூட ஒரு லவ் கண்டக்ட் போட்டு அப்படியே ஓட்டிடுவோன்னு. இதை வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு ஜாக்லின்களை சொல்கிறது தப்பாக போச்சு. ஜாக்லின் சும்மா இருப்பாங்களா, சாச்சனா 2.0 மாதிரி யார் யார் முக்கியமாக இருப்பாங்களோ அவங்கள போய் சொன்னாங்க. விஜய் விஷால் கிட்ட நேற்று வந்துட்டு ஹேய் உன் கண்ணில் ஒரு ஒளிவட்டு தெரியுது, நீ லவ் பண்ணுறதானே சொன்னோன்னே அவர் காண்டாக்டர். ஆஹா, இதை சைடு அப்படியே சைலண்ட்டாக அப்படியே மூவ் பண்ணலாம் பார்த்தா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதை வந்து அப்படியே கட் பண்ண சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி மைண்ட்லேயே தோணலை, நீங்கள் தயவு செஞ்சு எங்கேருந்து வந்தீங்களோ அங்கே சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு நைட்டு போய்ட்டு தர்ஷிகா கிட்ட நீ ஏன் ஜாக்லின் மூலமாக சொன்னேன், டைரெக்டாக நீ என்கிட்ட வந்து சொல்லாம டைரெக்டாக என்கிட்ட வந்து சொல்லுங்கன்றாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலான்றாரு. உன் ஃப்யூச்சர் ஃபுல்லாக உனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருப்பேன்றாரு. அதே மாதிரி உங்ககிட்ட எனக்கு பேசும்போது எனக்கு நல்லா இருக்குன்றாரு. நீங்கள் தான் எனக்கு வந்துட்டு நல்ல கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருக்கீங்களாம். யார், தர்ஷிகாவும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அஞ்சிதாவும். ஜாக்லி வந்து ரொம்ப வருஷமாக பழக்கமா, ஆனால் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா. அடப்பாவிகளா, ஏயா இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு குத்து. ஜாக்லி கிட்ட பேசும்போது என் ஒரு அம்மா மாதிரி, இங்கே பேசும்போது ஜாக்லின் கிட்ட ஏன் சொன்னேன், எதையா உண்மை ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் காலையில் ராணா வந்து சொல்லிட்டு பாரு, உன்னை டார்கெட் அவங்க பண்ணுறாங்கன்னா நீ பேசு, என்னை ஏற்று இதில் ஏன் கோத்து விட்ற, நான் ஆல்ரெடி 1008 பஞ்சாயத்து பின்னாடி தோல் மேலே சுமந்துக்கிட்டு இருக்கப்பா அப்படின்ற மாதிரி கெஞ்சிருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, 4வது பேச பார்த்தா ராணா. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தா 11,257 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.56. ராணா வந்து போகிறதுக்குள்ளே செம்தி அடி வாங்க போகிறான்னு நினைக்கிறேன். அது விஜய் சேதுபதி வச்சு செய்ய போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்துட்டு இந்த பவித்ரா கூட ஒரு ஹீரோயிதை காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோவில் வந்த சண்டையே அவங்க எல்லாரும் அப்படியே முடிஞ்சா பண்ணுறான், ஹீரோன்னு சொல்கிறான், முடிஞ்சா பவித்ராக்கா பண்ணுறான், இதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு தப்பான அந்த பக்கம் தாவிட்டாப்புல. சரி அப்போ உனக்கு நான் டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி தான் போனது தான். அதுங்களும் மஞ்சள் வந்து இதை வந்து பெருசாக்கி பேனாக்கி பேனை வந்து பெருமாளாக்கின மாதிரி வந்து பெருசாக்கி பெரிய சண்டையாகி இவர் அதை ஒரு சாக்கா வச்சு. ஆனால் இவரும் பயங்கரமாக நல்லா இருப்பார் போடுது. யாராவது இவர் பக்கம் வந்தாங்கன்னா அதை அப்படியே இது பண்ணி இவர் கொஞ்சம் அப்படியே பிரச்சனை பயப்படுற மாதிரியும் எல்லோரும் இவரை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த பவித்ரா விஷயத்தில் ரொம்ப ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கும் விஜய் விஷாலுக்கும் சண்டையே வந்துச்சு. ஸோ ராணுவுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு டோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். 5வது பெஸ்ட்டில் ஜாக்லினுக்கு மேலே தான் ராணுவ இருந்திருக்காரு பாருங்கள். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,904 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பற்றி 8.29. சுனிதா வந்துட்டு போயிட்டாங்க நம்ம நினச்சோம், இல்லை சுனிதா வாழ்கிறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. யாரோட ரூபத்தில்னா நம்ம ஜாக்லின் ரூபத்தில். ஏன்னா சுனிதாவோட வேலை உங்களுக்கே தெரியும். அவங்க வந்துட்டு இவனை வந்துட்டு இந்த பொண்ணு வந்து அவனை இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏமா அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஒரு சில கேரக்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. டேய் ஒன்றை தண்டால் உயிரை கொடுப்பாங்கடா உனக்காக அப்படின்னு அப்படியே கோத்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது. அவன் யோசிப்பான், இன்னும் யார் லவ் பண்ணாரு தெரியலன்ட்டு. அந்த மாதிரி வேலையை இந்த அம்மா பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நான் உஷாராக வந்துட்டு இதில் இன்னொரு காமெடி ஒன்று இருக்குது, சொல்ல மாட்டேன். விஷால் கிளாஸ் சொல்லும்போது விஷால் வந்துட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு எனக்கு என்னமோ உன் கண்ணில் தான் ஒளிவிட தெரியுதுன்னு கிட்ட போய் நிஜமாவாடா இன்னாடான்னு கேட்குறாங்க. ஏமா அப்போ உனக்கும் இருக்கா அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க. ப்ரோ அவங்களும் பார்க்குறாங்க விஜய் விஷால் அப்படின்றாங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஜாக்லின் வந்துட்டு கொஞ்சம் சுதாரித்து விளையாண்டா நல்லது, ரைட்டு. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 9,799 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.45. அருண் பிரசாத்தோட கேம் எனக்கு உண்மையிலே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உண்மையிலே. ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுற விதங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு முத்துக்குமரன் பதற வச்சிட்டாப்புல, ஆனால் சூப்பராக பேசினார். அது அந்த டாஸ்க் அப்படி தான் பேசணும் இல்லை, ஆனால் அவர் வந்துட்டு நான் என் மேலே தான் தப்பு, நிறைய சண்டைகளுக்கு காரணம் நான் தான், நீ வந்து நல்லா ஒரு ஆக்டிங் ஃபீல்டில் வரணும்னு ஆசைப்பட்ற, உனக்கு வெளியில் வந்தவதே நான் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நான் பண்ணுறேன், நீ ஒன்றும் வரி பண்ணாதுன்னு சொல்லிட்டு முத்தத்தை குத்துற நெத்தியோடு நிறுத்திக்கலாம். கன்னத்தில்
இவர் பயந்துட்டார். ஏன் எந்திரியா, என்ன நீ உட்காந்த பொசிஷனே சரியில்லையா அப்படின்ற மாதிரி பயந்துட்டாப்புல. அதேமாதிரி இன்றைக்கி வந்துட்டு சூப்பராக அந்த மஞ்சரி, பவித்ரா எல்லாரும் தெருக்கி விட்டார். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அருண் பிரசாதோட கேம் பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 7151 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.44. விஜய் விஷாலுக்கு சரியான வார்னிங் கொடுத்தாங்க. ஏன்னா சும்மாவே இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா போகும்போது ஹே மச்சான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட பேரை சொல்லி அந்த பொண்ணை கலாய்ப்பாங்க. இந்த பொண்ணோட பேரை சொல்லி இந்த பையனை கலாய்ப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க பொழுது. இவங்க சொல்லிட்டாங்க பாருங்கள், நீங்கள் பண்ணால் என்ன வேணாலும் பேசுங்க, என் பேரை இதில் இன்க்ளூட் பண்ணி பண்ணுறவெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் சிரிச்சுட்டு பேச நினைக்காதீங்க. நான் சிரிச்சுட்டு பேசும்போதே வந்துட்டு அதை எடுத்துக்குங்க. அப்புறம் வேறு மாதிரி ஆகிடுன்ற மாதிரி ஒரு மாதிரி கலாச்சிட்டாங்க. விஜய் விஷால் ஒரு மாதிரி ஆகிட்டார். அதுக்கு மேலே இதுக்கு மேலே வேண்டாம்னா சாமி அப்படின்னு. ஏன்னா எல்லாமே ஒரு லிமிட் தான். ஒரு சில பேருக்கு சரி நம்ம சொன்னால் வந்து அந்த பையன் வந்து வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்கள் வந்து சைலண்டாக இருப்பாங்க. அதை வந்துட்டு நம்ம அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு பிடிச்சதுனால சைலண்டாக இருக்காங்கன்னு நினச்சிட்டோன்னா நம்ம தான் முட்டாள். அதை புரிஞ்சு நடந்துக்கணும். ஆனால் இவர் உண்மையாக லவ்வும் பண்ணல. அது வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு கான்செப்டாக தான் நான் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ அதனால் பாவம் பவித்ரா தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இன்றைக்கி வந்துட்டு அந்த அருண்கிட்ட கத்துனாங்க பாருங்க, கற்று உங்களை மாதிரி ஜால்ரா அடிக்க நாங்கள் ஒன்றும் வரல அப்படி இப்படின்னு அட்டா. ஆனால் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது. ஆனால் ஓப்பனாக பேச மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. பார்க்கலாம், நிறைய பேருக்கு ஆனால் பவித்ரா பிடிக்க மாட்டேது, ஏன்னு தெரியல. உங்களுக்கு பவித்ராவோட கேம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ராயன் 8வது பிளேஸில் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தா 4047 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 3.08. ஃபிசிக்கல் டாஸ்க்னால இப்போலாம் பார்த்தீங்கன்னா ராயன் விளாசரர். இன்றைக்கி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துச்சு. ராயன் தான் ஃபஸ்ட்டு போட்டப்போ. ஃபஸ்ட்டு தீபக் வந்து ட்ரை பண்ணார், முடியல, ரொம்ப டஃப்பானது. ஏன்னா அந்த குடுவையில் இப்படியே பண்ணிட்டு போகணும், கொஞ்சம் தூரம் போயிட்டு போகணும். ஃபஸ்ட் ஆள் நம்பால் தான் போட்டார். அது மைண்டு வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக வச்சுருக்காரு எப்பயுமே. அது நல்லா இருக்குது. ஃபிசிக்கல் டாஸ்க்கு இந்த மாதிரி டாஸ்க்குனாவே இவர் தான் வந்துட்டு முன்னிலை வகிக்கிறார். அது வந்து உண்மையிலேயே மாட்டுக்கிறது கிடையாது. ரயான் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் போல்டாக வந்து பேசுகிற விஷயங்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த போல்ட்னஸ் இல்லாமல் எல்லாம் ஆட்டு மந்தைங்க மாதிரி அவங்க கூட எஸ் ஷீ இஸ் கரெக்ட், எஸ் ஷீ இஸ் கரெக்ட் அப்படி போயிட்டுருக்காரு. அதேமாதிரி சௌந்தர்யா இன்னும் ஒரு சில பெண்கள் கிட்டேருந்து ஒதுங்கி இருக்கிறது இவருக்கு நல்லதுன்றது என்னோட கருத்து. அடுத்தது 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மம்பா சாச்சனார்க்காக. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3714 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.82. இன்றைக்கி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த பொண்ணு சூப்பராக விளாண்டாங்க. 2 கோலி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை தவிர்த்து ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க. ராணுவுக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதாவது எப்படி 4 தலகாணி தலைமையில் வச்சுக்கணுமா, ஒரு தலகாணியே நிற்காது ஒழுங்கா வச்சுட்டு இந்த கோர்ட்லேருந்து அந்த அந்த வாஷ் பண்ணுற இடத்து வரைக்கும் நடந்து போகணுமா. சரி எங்கே நீ பண்ணிக்க அப்படின்னா 2 எட்டு வச்சுட்டு இதோ இப்படி தான் அப்படின்றாங்க. நீ நடந்து காமினாரு கலாச்சாரம். போகிறாங்க அரை மணி நேரமாக இவங்களுக்கே வந்து தலையில் நிற்கல. டென்ஷன் ஆகிட்டாங்க. பார்த்தியா உனக்கே வரல, நீ என்ன கலாய்க்கிறான்ட்டாரு. உடனே இவரை வந்து மூக்கு உடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு இது கவர் மார்க் தூக்கி தலையில் கவுத்து போட்டு இப்போ கண்ணு தேரம் போயிட்டு சமைங்களாம். இன்னும் இது கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே எப்படி பண்ண முடியும்னோடனே அப்போ இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஓடுங்க 3 ரவுண்டு. ஒரு நாள் கொடுத்துருப்பாங்களா பசங்க. அவர் அதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் அவங்களுக்கு காண்டாயிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, ஓடுற இடத்துல சேரை வைக்கிறாங்க. எவ்வளோ கேவலமான என்ன பாருங்க, அந்த சேரை இடித்து கீழே விழணுமா. பா இதே இது பொண்ணு நடக்கும்போது பொண்ணை வந்து அந்த மாதிரி கண்ணை கட்டி நடக்க விட மாட்டாங்க பசங்க. வச்சு சேர் பட்டுச்சு எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்கும். ரொம்ப மோசங்க இந்த சாச்சனம். அதனால தான் நிறைய பேர் பிடிக்க மாட்டுது. அதனால தான் பாருங்கள், இந்த 6 ஜாம் பாட்டில் விஷயத்தில் வந்து சாச்சனா மேலே தப்பு இல்லை அப்படின்னாலும் நிறைய பேர் இல்லை இந்த பொண்ணு இருக்க வேணாங்க, ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. அதுலேயும் பிக் பாஸ் வீடு வந்து இந்த அம்மாவுக்கு ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் நினச்சிட்டாங்க பொழுது. எனக்கு சாம்பாரில் வந்து கத்திரிக்காய் இருக்கக்கூடாது, முட்டை வந்துட்டு எக் ரைஸில் போடக்கூடாது, முட்டையை அவிச்சு முட்டைக்குள்ளே இருக்கிற இந்த எக் இருக்குது பாருங்க மஞ்சள் கலர், அது மட்டும் தான் வேணும். இல்லைனா எனக்கு என்னது ஆம்லெட் வேணும், மற்றபடி எது வேணாம். எது கூட்டில் கத்திரிக்காய் கலந்துட்டிங்களா, எனக்கு சாப்பாடே வேணாம். இந்த மாதிரி பண்ணால் என்ன அது. இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோம், எல்லாருக்கும் மொத்தமாக தான் சமைக்க முடியும். பாவம் அந்த பொண்ணு அனுப்பிச்சி தான் இருச்சாலை குட்டி, உனக்கு நான் வேறு மாதிரி சமைக்கிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. என்னத்தான் சொல்ல. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3677 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.8. பாவம் முட்டி மோதி என்னென்னமோ பண்ணுறாங்க, ஒன்றும் வரல. சரி லவ் கண்டென்ட் எடுக்கலாம் பார்த்தா ஜாக்லின் அதை போய் கெடுத்து விட்டாங்க. அதை வந்து விஜய் சர்க்கிள் எப்படி சொல்கிறாங்க, நாங்கள் சும்மா பேசிட்டு இருந்தோன்னா அதை கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட வந்து வளரிட்டாங்க அப்படின்றாங்க. ஏம்மா நாங்கள் தான் பார்த்தோமே, நீங்கள் வந்துட்டு ஜாக்லின் கிட்ட சொன்னீங்களா அந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு மச்சான், 20 வருஷத்துலேயே இல்லாத ஃபீலிங் மச்சான்னு எவ்வளோ பேசிட்டு இப்போ வந்து இப்படி பச்சையாக போய் சொல்லலாமா, ஜாக்லின் மேலே பழிய போடலாமா, உங்களுக்காக தானே அவங்க மாமி வேலை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. விஜய் விஷால்கிட்டே வந்துட்டு அதாவது இவங்க பண்ணது எப்படி இருந்துச்சு, 2 பேர் பேசுகிறது கேமரா அந்த பக்கம் இருக்குடா நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஒரிஜினலாக 2 பேரும் பேசுகிற மாதிரி இல்லை.
ஸோ உங்களுக்கு அது மாதிரி தோணுச்சான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தர்ஷிகா கிட்ட எதுவுமே எதிர்பார்க்குறது வேஸ்ட்டுன்ற மாதிரி தோணுது. 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவகுமார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3284 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் 2.5. சுத்த ஒன்றுமே கிடையாது இவர்கிட்ட. இவருடைய விஷயங்களை வந்துட்டு இந்த விஜய் டிவியில் உங்களோட பர்ஃபார்மன்ஸை காமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஷோலாம் வரும். அந்த மாதிரி இடத்துல தான் இவர் லாய்க்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸுக்கு செட்டே ஆக மாட்டார். ஏன்னா ஒரிஜினலாக ஒரு கேம் வருதுன்னா அதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த கேமுமே செட் ஆகல. ஃபுல்லாக குறை சொல்கிறது மட்டும்தான். ஆர்ஜியானந்த் என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி தான். அதேமாதிரி முத்துக்குமரனை பிடிக்கல, தீபக்கை பிடிக்கல. தீபக் மட்டும் நேற்று சுதாரிச்சு பண்ணலன்னா இப்போ இவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்காது. ஆனால் இந்த விஜய் விஷால்னா நொறுக்கு தீனி கம்மியாகிடுச்சு சொல்லிட்டு அதுக்கு ஃபீல் பண்ணாராம். அதுக்கு வந்து இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஏன் நொறுக்கு தீனியை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துருவீங்களா ஒரு வாரம்? சோறுக்கு எங்கே போன வாரம் வந்துட்டு அவ்வளோ அவஸ்தப்பட்டீங்களா? ஞாபகம் இல்லை? அப்போ நொறுக்கு தீனியை கேட்டிங்களா இல்லை ப்ரொவிஷன் அத்தியாவசிய பொருளில் கேட்டிங்களா? இப்போ வந்து தீபக் பண்ணுறது உங்களுக்கு கசக்குதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் சிவகுமார் நிறைய பேர் கோவம் தான். ஏன்னா இந்த லேடிஸ் கிட்ட போயிட்டு அவர் போராடுற சீன் ஐயோ தாங்க முடியல. 12வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வர்ஷினி வெங்கட். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3680 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.49. இவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக பண்ணுற மாதிரி தோணுது. ஆனால் சீண்டி விட்டே இருக்காங்க சாச்சனம். ஏன்னா இந்த கிச்சன் அந்த டாஸ்க் கொடுக்குறது இவங்க 2 பேரும் பொழுது. இன்னும் ஒருத்தர் யாரும் இருக்கான்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த பொண்ணு ஆக்சுவலாக ஜெஃப்ரி வந்துட்டு இந்த கிச்சனுக்காக 2 பேரும் முத்துக்குமரி இவரும் வந்திருக்காங்க. முத்துக்குமரன் வந்துட்டு நான் கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குடா, நீ வந்துட்டு டாஸ்க் பண்ணிட்டு வேணா போய் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவரும் சரி போயிடுன்ட்டார் டாஸ்க் பண்ணிவிட்டு. அதனால் வர்ஷினி அடுத்த வாட்டி வரவங்க விட்டாங்க. சாச்சனா ஓடுறாங்க. இன்னும் வர்ஷினி இப்படி லீனியண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் சரியில்லையா? ஏமா அப்படின்னா போய் அதான் டாஸ்க் பண்ணிட்டு வெளியே போட்டால அப்போ திரும்ப ஒரு திரும்ப டாஸ்க் பண்ணணுமா? ஓஹோ அந்த மாதிரி. இப்போ வந்து படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்கன்னா வெளியில் வந்துட்டு ஃபோன் பேசுறது சொல்லிட்டு இல்லை டீ சாப்பிட்றதுக்கு இல்லை பாத்ரூம் போகிறதுக்கு வருவாங்கள்ல தேட்டரை விட்டாது. அதான் அந்த இது திரும்ப உள்ளே போகும்போது திரும்ப டிக்கெட் வாங்கணும். என்ன இது கணக்கு கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அநியாயம் பண்ணி ஆனாலும் அந்த பொண்ணு பரவாயில்லாமல் பண்ணுறது. அதாவது ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு வர்ஷினி பண்ணுறாங்க. பட் எதுவுமே பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஏன்னா இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு டபுள் விஷயம் கன்ஃபார்ம் இருக்குன்னா ஏற்கனவே வந்து நிரம்பி ஒழியுது. அதனால் போயிடுவாங்க தான் தோணுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே ஆனந்தி. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3033 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.3. ஸோ ஆர்ஜே ஆனந்தி வந்துட்டு பாய்ஸ்லாம் சேர்ந்து கையை பூச்சி ஈத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சில சேனல்ஸை பார்த்தேன். உள்ளே போய் சரி நம்மளும் போய் பார்க்கலாம் பார்த்தா ஒரு 10 நிமிஷம் வீடியோ என்னமோ அதில் ஒரே ஒரு நிமிஷம் கூட இல்லை. இந்த மாதிரி நடந்திருக்குங்க, பசங்கள்லாம் அவ்வளோதான் வீட்டுக்கு போயிடுவானுங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர். அது ரூமரான்னு தெரியல அவரே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இது எல்லாம் வேறு கண்டென்ட். இதையும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ இந்த மாதிரி ஆர்ஜே ஆனந்தி வந்துட்டு பாய்ஸ் மேலே பெரிய இது போட்டிருக்காங்களா ரெக்கார்டுன்றாங்களே, இது உண்மையா பொய்யா? ரூமர்ன்றது அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? ஏன்னா உள்ளே அவர் பேசும்போதே வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் பேசுகிறாரு. ஸோ நிலைத்தன்மை இல்லாமல் தான் அவங்களுடைய ஒரு சில பேர் சேனல்ஸ்லாம் பற்றினா பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க அப்படின்ட்டு அடித்து விட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. அதேமாதிரி இந்த ராஜாராணி டாஸ்க்கை பற்றி தான் வந்துச்சு. ஏன்னா இன்னும் வரல, அதனால் அதில் என்னென்ன நம்மளால் சொல்லி வியூஸை சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த வாட்டி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்படியாவது கேர்ள்ஸ் வின் பண்ணணும்னு இவங்க வந்து கண்டிப்பாக மனசுக்குள்ளே வந்துட்டு கோயில்கிட்ட கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஐயா அப்போதாயா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நான் வாங்க முடியும்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பாய்ஸ் டீமுக்கு தான் போக போகுது. அப்போ தான் இவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போ தான் இந்த ஓட்ஸ் கம்மியாக இருக்கிறதா ஆர்ஜே ஆனந்தி வெளியே போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 99% ஆர்ஜே ஆனந்தி போக வாய்ப்பு இருக்குது. கூடவே வந்துட்டு சிவகுமாரில் வர்ஷினி வெங்கட் போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. சரி இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 1,31,505 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஆர்ஜே ஆனந்தி தான் போவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஆர்ஜே ஆனந்தி போகக்கூடாதுங்க, அவங்க தங்குங்க, அவங்கள பற்றி இவங்க தான் போகணும் அப்படின்னு உங்களுக்கு யாராவது தோணுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வாரம் முதலாவதாக காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அங்கே அதை படம் போடுறது கிடையாது. இதனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு அதிகப்படியான சப்போர்ட் இருக்காங்க நம்மளோட சேனல்ஸில் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்குன்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் அந்த கமெண்ட்ஸை செக் பண்ணுறேன் யாருக்கு அதிகப்படியான சப்போர்ட் இருக்குன்னு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அதுவரை பாய் நண்பர்களே.